ஸ்டார் மூவிஸ் தயாரிப்பில் டாப் ஸ்டார் பிரசாந்த் நடிக்கும் அந்தகன் ஆகஸ்ட் 9 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Your dream vacation to Turkey starts from ₹79,999 only with GT Holidays. கொள்ளை பட்டியல்லாம் வருது அப்படிங்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை தமிழ்நாட்டில். எதை பற்றியுமே தெரியாமல் டயர் நெக்கி ஆட்சியை பிடிச்சிருந்தா இப்படி தான் இருக்கும். நீங்கள் சசிகலாவோட காலில் விழுந்து உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேணுன்றதுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்த தரவுகளும் தெரியாது. மொத்த தரவுகளும் இதில் இருக்குது. தான் நாக்குறது தன்னை வாழ்கிற உலகத்தில் மட்டும்தான் எல்லாமே நிஜம்னு நினைக்கிற கிணத்து தவளை இந்த சீமானுக்கு என்ன தெரியும்? தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இருக்கிறது கேவலம். எல்லா கொடும் செயல்களுக்கும் இந்த அரசு குழு அமைக்கிறது. இது வரைக்கும் 38 குழு அமைச்சிருக்கு. இந்த உலகத்திலேயே மாத வருமானம் இல்லாமல் எந்த தொழிலும் செய்யாமல் பெஜோரோ கார்லேருந்து பெரிய ஃபார்ச்சுனர் கார்லேருந்து பிராண்டட் டிஷர்ட்லேருந்து பிராண்டட் வாட்ச் வரைக்கும் கட்டுற ஒரே ஒரு நபர், எந்த வருமானமும் இல்லாமல் கட்டுற ஒரே நபர்னா அந்த கிணத்து தவளை தான். இன்றைக்கி மீம்ஸ் மெட்டீரியல் யாருன்னா அந்த கிணத்து தவளை தான். எல்லா இடத்துலையும் அந்த கிணத்து தவளையை மட்டும்தான் போட்டுன்னு இருக்காங்க. காரணம் என்னென்னா அந்த கிணத்து தவளை வாயை திறந்தாலே பொய் மட்டும்தான் பேசும். 35 ஆண்டு கால MBC இடஒதுக்கீட்டில் வேலை வாய்ப்பு குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமா? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடிய முழு அதிகாரமும் ஒன்றிய அரசு கிட்ட மட்டும்தான் இருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு முதல்வருக்கு பயம். பல மாநிலங்களில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறாரு. நீங்க எதையாவது பேசணும்னு ஆசைப்பட்டா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாடாளுமன்றத்தில் போயிட்டு மோடி அவர்களுக்கு எதிராக குரல் கொடுங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு எப்போ நடத்தப்படும்? ஆட்சி மாறினாதானா? நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பரிந்துரை இணைந்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பாளர் திரு மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வாரம் இந்த நாளிதழ்களில் வார ராசி பலன் வரும். அதே போல் இப்போ கொள்ளை பட்டியல்லாம் வருது அப்படிங்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை தமிழ்நாட்டில். இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறதுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது? ஒரு எதிர்கட்சி தலைவர் இல்லைங்க, முன்னாள் முதலமைச்சர் சுட்டி காட்டுறாரு. யார் பேரை சொல்லி ஆட்சி நடத்துனீங்களோ அந்த எம்ஐஆர் கொலை செய்யப்பட்டார்னு சொல்லி உங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் நடத்தினாரா நடத்தலையா? அப்போ யாருடைய ஆட்சி? அந்த அம்மையார் அவர்கள் வாழ்ந்த அலுவலகமாக செயல்பட்ட கொடநாடு கொள்ளை வழக்கு யாருடைய ஆட்சியில் நடைபெற்றது? இது ரெண்டும் பிரம்மாண்டமான விஷயங்கள். அதுக்கு அடுத்தது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு. இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் 13 பேரை சுட்டு கொலை பண்ணிவிட்டு என்ன நடந்ததுன்னு கேட்டால் நானே டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன முதலமைச்சர் பதவியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி. இப்படி தன்னுடைய ஆட்சியில் வேடிக்கை மட்டுமே பார்த்த எடப்பாடி பழனிசாமி பேசுறதுக்கு எந்த விதமான தார்மீக உரிமையுமே இல்லை. ஏன் சொல்கிறோம்னா 2011 2020 வரைக்கும், அதாவது அம்மையார் ஆட்சி காலத்திலிருந்து எடப்பாடி ஆட்சி முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா IPC வழக்கு 2011 மட்டுமே மொத்த வழக்கு மட்டும் 5,26,208 வழக்கு. 2012 5,49,064 வழக்கு. 2013 4,93,099 வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி 2014, 15, 16, 17, 18, 19, 20 4,85,981 IPC வழக்குகள் அவருடைய ஆட்சி காலத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் எங்கே பதில் சொல்வார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? யார் பேர் சொல்லி ஆட்சி நடத்துனீங்களோ அந்த அம்மா கொலை செய்யப்பட்டதுக்கும் பதில் இல்லை. அந்த அம்மா வாழ்ந்த அலுவலகமாக செயல்பட்ட கொடைநாடு கொலை வழக்கு பற்றியும் சம்மந்தம் இல்லை. எதை பற்றியுமே தெரியாமல் டயர் நெக்கி ஆட்சியை பிடிச்சிருந்தா இப்படி தான் இருக்கும். நீங்கள் சசிகலாவோட காலில் விழுந்து உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேணுன்றதுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்த தரவுகளும் தெரியாது. மொத்த தரவுகளும் இதில் இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கிற தரவுகள் இது. இந்த தரவுகளை ஒரு தடவை அவர் பார்த்துட்டு பேசினார்னா ரொம்ப நல்லது. அதை விட்டுட்டு வாய் இருக்குதுன்னு அவர் பேசினார்னா அவருக்கு நாங்கள் இந்த டேட்டாஸை அவர் வீட்டுக்கு கொரியர் செய்வோம். அவர் மட்டுமா சொல்கிறாரு? எதிர்கட்சியில் எல்லாமே சொல்லுது. நேற்று நாம் தமிழர் ஆர்ப்பாட்டமும் நடத்துது. ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. இந்த திடீர்னு ஒரு தவளை என்ன பண்ணிச்சான், கிணத்து தவளை வந்துடுச்சான். அந்த கிணத்து தவளைக்கு ஒரு எல்லையும் தெரியாது, எதுவுமே தெரியாது. தான் நாக்குறது தன்னை வாழ்கிற உலகத்தில் மட்டும்தான் எல்லாமே நிஜம்னு நினைக்கிற
கிணத்து தவளை இந்த சீமானுக்கு என்ன தெரியும்? தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இருக்கிறது கேவலம் எல்லா கொடும் செயல்களுக்கும் இந்த அரசு வந்து குழு அமைக்கிறது. இது வரைக்கும் 38 குழு அமைச்சிருக்கு. குழு அமைக்கிறது தான் இவங்களுக்கு வேலை. ஒவ்வொன்றுக்கும் குழு அமைக்கிறாங்க. இப்போ நீட்டுக்கா ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க. அது அறிக்கை தயாரிச்சு அது என்னாச்சு, துப்பாக்கி சூடு, அதுக்கு ஒரு குழு அமைச்சாங்க. அது அவங்க கொண்டாந்து அறிக்கை கொடுத்துட்டாங்க, என்ன செஞ்சுட்டாங்க. இந்த மாதிரி குழு அமைக்கிறது தான் இவங்களுக்கு வேலை அப்படிங்கிறது. இல்லை, இப்போது அதனால தான் அந்த கிணத்து தவளைக்கு நான் என்ன சொன்னோம்னா, முதல்லையே நீங்கள் வந்து இப்போ நீட் கமிஷன் பற்றி ஏகே ராஜன் குழு வந்து ஒரு டேட்டாஸ் எடுக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, எதன் அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த மாதிரி தரவுகள்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து அந்த ஏகே ராஜன் குழுவோட அறிக்கை வந்து நமக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். நீங்கள் இந்த நாட்டில் எல்லா குழுக்களுமே நீங்கள் ஓபிசி இடஒதுக்கீடு எடுத்து பாட்டுங்களேன், அதுக்கு வந்து முக்கியமான காரணமாக யாது? மண்டல் கமிஷன் தான். நீங்கள் சட்டநாத ஆணையம் எடுத்து பாருங்கள், எல்லாத்துக்குமே ஒரு குழு அமைச்சு அந்த குழுவோட அடிப்படையில் நீங்கள் ஒரு டேட்டாஸ் எடுத்தால் மட்டும்தான் உச்சநீதிமன்றம் போனாலே செல்லுபடியாகும். நீங்கள் ஏன் குழு அமைக்கிறீங்கன்னு கேட்டால் அதனால தான் சொல்கிறேன், அது ஒரு கிணத்து தவளைக்கு எல்லை தெரியாது. தான் வாழ்கிற உலகம்தான் பெரிய உலகம் அது நினைக்கும். அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. இந்த உலகத்திலேயே வந்து மாத வருமானம் இல்லாமல் எந்த தொழிலும் செய்யாமல் பெஜோரோ கார்லேருந்து பெரிய ஃபார்ச்சுனர் கார்லேருந்து பிராண்டட் டிஷர்ட்லேருந்து பிராண்டட் வாட்ச் வரைக்கும் கட்டுற ஒரே ஒரு நபர், எந்த வருமானமும் இல்லாமல் கட்டுற ஒரே நபர்னா அந்த கிணத்து தவளை தான். சீமான் பக்கம் இளைஞர்கள் வராங்க, மாணவிகள் வராங்க, அதை தடுக்கிறதுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. இல்லை, என்றைக்குமே புலியை பார்த்து தான் பூனை சூடு போட்டுச்சு தவிர பூனையை பார்த்து எந்த காலத்துலேயும் புலி சூடு போட்டதாக கருத்தை வரலாறே கிடையாது, கதை கூட கிடையாது. இது ஒரு பூனை, இந்த பூனைக்கு பார்த்து புலி சூடு போட்டுக்கிச்சுன்னு நம்பினா, ஆனால் தான் முதல்ல சொன்னேன், அதோட எல்லாம் அவ்வளோதான். அதுக்கு மீறி அதனால் சிந்திக்க முடியாது. நாங்கள் முதல்ல இடஒதுக்கீடு கொடுத்ததுலேருந்து, சரிங்களா, எம்பிசி இடஒதுக்கீடு கொடுத்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இல்லம் தேடி கல்வியிலேருந்து நான் எப்பயுமே பேசுகிறது தான். மகளிர் உரிமை தொகையிலிருந்து, இலவச பஸ் போக்குவரத்தில் இருந்து, தலைவர் பெரியவர் கொடுத்த கலைஞர் டிவியிலிருந்து, நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்து பாருங்களேன். அது சமூகத்துக்கான ஒரு மாற்றத்துக்காக கொடுக்குற ஒரு திட்டங்கள். அதில் வந்து மகளிர் உரிமை தொகை மாதிரியே படிக்கிற பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்குறோம். நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். இன்றைக்கி திரும்பவும் தமிழ் புதல்வன் திட்டம் கொடுக்குறோம்னு சொன்னோம்னா படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். அரசாங்க பள்ளிக்கூடத்துலேருந்து வந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். ஸோ அதனால் இன்றைக்கி எங்கே உயர்ந்திருக்கு? 37% வந்து உயர்கல்வியில் சேர்கிற மாணவர்களோட ரேஷியோ உயர்ந்திருக்கு. காலை சிற்றுண்டியால் உயர்ந்திருக்கு. நாங்கள் எதை கொடுக்குறோம்? கல்வியை கொடுக்குறோம். உங்களை மாதிரி பொய்யான பேசி என்ன அவருக்கு தெரியும், எனக்கு அந்த தலைவரோட நான் பழகினேன். இன்றைக்கி மீம்ஸ் மெட்டீரியலை யாருன்னா அந்த கிணத்து தவளை தான். அந்த மீம்ஸ் மெட்டீரியல் நீங்கள் எடுத்து போய் பாருங்கள், எல்லா இடத்துலையும் அந்த கிணத்து தவளையை மட்டும்தான் போட்டுன்னு இருக்காங்க. காரணம் என்னென்னா, அந்த கிணத்து தவளை வாயை திறந்தாலே பொய் மட்டும்தான் பேசும். வாயை திறந்தாலே மேடை கிடச்சிதுன்னா, மைக்கு கிடச்சிதுன்னா கிணத்து தவளை பொய்யாக பேசும், பொய்யான தகவல்கள் சொல்லுமே தவிர வேறு என்ன. நீ தனிப்பட்ட முறையில் நீங்கள் பேசுகிற யாராவது ரசிக்கிறாங்களா பாருங்கள், யாரும் ரசிக்க மாட்டாங்க. நீங்களாக நினச்சிக்கிறீங்க, நீங்களாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது. நான் தான் சொல்கிறேன்ல, எங்களுக்குன்னு ஒரு முகம் இருக்குது. அது அங்கேயே இருக்கிற வரைக்கும் தான் எல்லாருக்கும் நல்லது. நான் எச்சரிக்கிறேன் கிணத்து தவளைக்கு, இதோட எல்லையே கடந்து வராதிங்க, அதான் உங்களுக்கு நல்லது. திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிறாரு பாமக அன்புமணி ராமதாஸ். 35 ஆண்டு கால எம்பிசி இடஒதுக்கீட்டில் வேலைவாய்ப்பு குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமா? இப்போது நான் என்ன சொல்கிறோம்னா, என்னுடைய தாழ்மையான கருத்து, இந்த வன்னியர் இடஒதுக்கீடு கொடுத்தது யார்? தலைவர் கலைஞர் தான். 1980 87 வரைக்கும் போராட்டம் பண்ணுச்சு வன்னியர் சங்கம். 7 வருஷம் போராட்டம் பண்ணும்போது எம்ஜிஆர் அவர்கள் துப்பாக்கி சூடு நடத்தி 21 பேரை கொலை பண்ணாரா இல்லையா? கொன்னாரா கொன்னலையா? அப்புறம் 1989 தானே தலைவர் கலைஞர் வந்து இடஒதுக்கீடே கொடுக்குறாரு. 20% இடஒதுக்கீடு கொடுக்குறாரு. இன்றைக்கி எல்லாருமே பார்த்தோம், ஒரு 4 நாளைக்கு முன்னாடி டேட்டாஸ் வெளியே வந்திருக்கு.
நீங்கள் சராசரியாக மருத்துவக் கல்லூரியில் 13.8% வன்னியர் தான் அனுபவிக்கிறாங்க. அதே மாதிரி மருத்துவ பட்ட மேற்படிப்பு பிஜியில் 13.5% பயனடைகிறது வன்னியர். பல் படிப்பு யூஜியில் 10.7% வன்னியர் தான் இருக்காங்க. மருத்துவ பல் படிப்பில் பிஜி அதாவது அதில் 11.2% வன்னியர் தான் இருக்காங்க. நீங்கள் மேல்நிலை பள்ளி ஆசிரியர்களில் போய் பார்த்தீங்கன்னா 17.5% வன்னியர்கள் தான் இருக்காங்க. துணை ஆட்சியர்களில் போய் பார்த்தீங்கன்னா 11.6% வன்னியர்கள் தான் இருக்காங்க. உதவி அறுவை சிகிச்சை மருத்துவர்கள்னு பார்த்தீங்கன்னா அதில் வன்னியர்கள் மட்டும் 17.1% இருக்காங்க. நீங்கள் அதுக்கு அடுத்தது 2013 2022 வரைக்கும் நான் இந்த டேட்டாஸ் இது எல்லாமே 2013 2022 வரைக்கும் எஸ்ஐ செலெக்ஷனில் வன்னியர்கள் 17% இருக்காங்க இன்றைக்கி. அதே மாதிரி நீங்கள் குரூப் 4ல் 19.5% வன்னியர்கள் தான் இருக்காங்க. குரூப் 2ல் 11.2% வன்னியர்கள் தான் இருக்காங்க. 2018 22 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பொறியாளர்கள் செலெக்ஷனில் போய் பாருங்கள், அதில் 14.4% வன்னியர்கள் தான் இருக்காங்க. இப்படி எல்லா இடத்துலையுமே அதிகப்படியான எம்பிசி கோட்டாவை பயன்படுத்துறது யாருன்னா வன்னியர்கள் தான். இந்த டேட்டாஸ்லாம் அவர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்போ நீங்கள் சொன்னீங்க, சொல்லிட்டு வரும்போது குரூப் 1 குரூப் 2லாம் சொன்னீங்க. அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, குரூப் 1 குரூப் 2 முக்கிய பதவிகளில் ஒரு சில சமூகங்களே பெற்று வருகிறது. அதன்படி 109 உயர்காவல் அதிகாரிகளில் ஒரு ஐஜி மட்டுமே வன்னியர். அதே போல் தமிழக அரசில் உள்ள 53 துறைகளில் 123 செயலாளர்கள் இருக்கிறாங்க. அதில் ஒருவர் மட்டுமே வன்னியர். இது சமூக நீதி, இது சாதி பிரச்சனை கிடையாது, சமூக நீதி பிரச்சனை அப்படிங்கிறார். இப்போது சாதி பிரச்சனை இல்லை, சமூக பிரச்சனை. நான் இவ்வளோ டேட்டாஸ் கொடுத்தேன். அதில் அவர் தானே சொல்கிறார், ஒருத்தர் மட்டும்தான் ஐஜிங்கிறார் வன்னியர். அதாவது நான் வந்து 16-17 டிபார்ட்மெண்ட் சொல்கிறேன், அவர் ஒரு டிபார்ட்மெண்ட்டை சொல்கிறாரு. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாதிவாரி கணக்கு எடுப்ப இல்லை, நாங்கள் ஒன்றுமே சொல்ல வரல. சாதிவாரி கணக்கு இல்லை. இன்னொன்று சொல்கிறாரு, 53 தமிழக அரசில் உள்ள 53 துறைகளில் 123 செயலாளர்கள் உள்ளார்கள், அதில் ஒருவர் மட்டுமே வன்னியருங்கிறார். நான் அதை தான் சொல்கிறேன். இத்தனை டிபார்ட்மெண்ட்டு, 123 டிபார்ட்மெண்ட்டு, 53 சொல்ல, மீதி டிபார்ட்மெண்ட்டை பற்றி ஏன் பேச மாட்டாரு? மீதி 65% மேலே இருக்க டிபார்ட்மெண்ட்லாம் இப்போ யார் அதிகமாக இருக்கா? வன்னியர்கள் தானே இருக்காங்க, அவங்க தானே அதை பயன்படுத்துகிறாங்க. அப்போ உங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு கொடுத்தது தலைவர் கலைஞர் தானே. நீங்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை பார்க்கணும் சார். நீங்கள் இந்த வன்னியரோட உள்ளொதுக்கீடை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? கலைஞர் அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு, கலைஞர் உண்மையிலுமே சமூக நீதி கொண்டவராக இருந்தார். இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மலிவான அரசியல் செய்கிறாருங்கிறார். ஆமாம், அவர் யார் கூட இருக்கார்? மோடி கூட இருக்கும்போது அவர் அதானே பேசுவார். அவருக்கு இப்போ எதுவுமே தெரியாது, நல்லது எது கெட்டது எதுன்ட்டு. வன்னியர்களுக்காக நீங்கள் போராடுறீங்கன்னு சொல்லியிருந்தா நீங்கள் கடந்த 2 முறையும் தருமபுரியில் ஏன் நீங்கள் தோக்குறீங்க? தனியார் 2016 போய் நின்னீங்கல்ல, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு மொத்த சதவீத மக்கள் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்க? வெறும் 5% தான். 20% இருக்கிறதா சொல்லப்படுற மக்கள் தொகையில் வெறும் 5% தான் உங்களை ஏற்றுக்கிறாங்கன்னா அப்போ என்ன காரணம்? அந்த ஜாதி மக்களே உங்களை வந்து புறக்கணிக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் தேர்தலுக்கு தேர்தல் வந்து அந்த சமூக மக்களை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. 2021 அவசரமாக வன்னியர் உள்ஒதுக்கீடு எடுத்துன்னு வந்தீங்கல்ல, 2 மணி நேரத்துக்கு முன்னாடி, தேர்தல் தேதி சொல்கிறதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் அது வரும்போது என்ன சொல்லுச்சு? அந்த பில்லை வந்து தள்ளுபடி செஞ்சுதா செய்யலையா? இன்றைக்கும் இப்போ என்ன காரணம் கேட்டாங்க, எந்த டேட்டாஸ் அடிப்படையில் நீங்கள் இந்த உள்ஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னு கேட்டாங்களா, கேட்கலையா? இப்போ தெரியுதா நாங்கள் எதுக்காக வந்து ஒரு குழு போடுறோம்? அப்போ இந்த குழு போட்டால் தானே இந்த கணக்கு எடுக்க முடியும். அப்போ இந்த குழுவோட அடிப்படையில் தானே ஒரு முடிவு வரும். அதுக்காக வன்னியர் உள்ஒதுக்கீடுக்காக நாங்கள் குழு அமைச்சமா இல்லையா? அப்போ நாங்கள் மக்களுக்காக செய்யணும்னு இருக்கிறோம், சமூக நீதிக்காக நாங்கள் வாழ்கிறோம். நீங்கள் ஏதாவது பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மோடிக்கிட்ட பேசுங்க, மோடியோட கூட்டணியில் இருக்கீங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடிய முழு அதிகாரமும் ஒன்றிய அரசுக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதுக்கான செயல்முறை எது பண்ணாலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு முதல்வருக்கு பயம், பல மாநிலங்களில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறாரு. அதாவது அப்போ நான் தான் சொல்கிறேன்ல, சாதிவாரி கணக்கெடுப்புன்றதுக்கான அதிகாரம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒன்றிய அரசுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, இதே ஒன்றிய அரசு வந்து 2021
19/7/2021 உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய், நாங்கள் இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் எடுக்க மாட்டோம் நாடாளுமன்றத்தில் சொன்னாரா சொல்லலையா? இது நாடாளுமன்றத்தில் சொன்னப்பட்ட டேட்டு. அதே மாதிரி 2021 உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரமாக ஒன்றிய அரசு செஞ்சது என்ன சொன்னாங்க? நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு மாட்டோம் சொன்னாங்க. இப்போ நீங்கள் யாரோட கூட்டணியில் இருக்கீங்க? அந்த கட்சியோட தான் கூட்டணியில் இருக்கீங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னா அதுக்கு முழு அதிகாரமும் ஒன்றிய அரசுக்கிட்ட தான் இருக்குது. மோடி தான் அது மனசு வைக்கணும். மோடி மனசு வச்சாலும் ஆர்எஸ்எஸ் அதை விடாது. ஏன்னா அவங்க யாருக்காக கட்சி நடத்துகிறாங்க, ஆட்சி நடத்துகிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். 3% மக்களுக்காக தான் அவங்க ஆட்சியும் கட்சியும் நடத்துகிறாங்க. பொதுமக்களுக்காக அவங்க கட்சி நடத்தலை. ஸோ நீங்கள் எதையாவது பேசணும்னு ஆசைப்பட்டால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாடாளுமன்றத்தில் போயிட்டு மோடி அவர்களுக்கு எதிராக குரல் கொடுங்க. இன்றைக்கி ராகுல் காந்தி சொல்கிறாரு நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம்னு சொல்கிறாரு. நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லுங்கள், யார் வேண்டான்னா? ஸோ உங்களுக்கு பயம், பொய்யான தகவலை பொதுவெளியில் நீங்கள் பேசுகிறீங்க. அப்போ பொதுவெளியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சமூக மக்களை உங்களோட ஓட்டு வங்கிக்காக பயன்படுத்துகிறீங்களே தவிர அந்த மக்களுக்காக நீங்கள் எதுவும் செய்யணுன்ற எண்ணம் உங்களுக்கு எந்த இடத்துலையுமே இல்லை. ஸோ நீங்கள் மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டால் வெளிப்படையாக நாடாளுமன்றத்தில் இன்றைக்கி ராஜ்யசபா எம்பியாக இருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாடாளுமன்றத்தில் போய் குரல் கொடுக்க சொல்லுங்கள், யார் வேண்டான்னா? ஸோ ஒரு மாநில அரசாங்கத்துக்கு என்ன அதிகாரம் இருக்குது, ஒன்றிய அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கின்னு அன்புமணி ராமதாஸ் பேசுனா ரொம்ப சந்தோஷம். அதை விட்டுட்டு மைக் இருக்குதுன்னு பேசுறதுனா எல்லாம் வெளிப்படையாக இருக்குது. காலங்கள் மாறி போச்சு. இன்றைக்கி நீங்கள் மக்களை ஏமாற்ற முடியாது சாதி பேர் சொல்லி. இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு எப்போ நடத்தப்படும்? இல்லை ஆட்சி மாறினாதானா? இல்லை, சாதிவாரி கணக்கெடுப்பு அதிகாரம் ஒன்றிய அரசு கிட்ட தானே இருக்குது. அதை ஒன்றிய அரசு கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க. ராகுல் காந்தி வலியுறுத்துறாரு, அதை பற்றி பதில் அங்கே இல்லை. அப்படிங்கும்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தான் நடக்குமான்னு கேட்குறேன். இல்லை, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தான் நடக்கும்ன்றதை விட ஒரு அடுத்த நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி எல்லாரும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நீங்கள் பீகார் அரசு போய் ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க, அதாவது சர்வே எடுக்கிறாங்கன்னு வச்சிங்களேன். அந்த சர்வேல உச்சநீதிமன்றம் அது செல்லாதுன்னு சொல்கிறாங்க. மகாராஷ்டிரா அரசாங்கம் போய் எடுக்க சொல்கிறாங்க. மகாராஷ்டிரா அரசாங்கம் வரும்போது வழக்கில் தான் உச்சநீதிமன்றத்தில் இந்த ஒன்றிய அரசு மோடி அரசு என்ன சொல்லுதுன்னா நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு சொல்கிறாங்க. அப்போ என்ன காரணம்னா மோடிக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் பிஜேபிக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் இந்த நாட்டில் அவங்க குளிர்காயிறாங்கல்ல, இந்துக்கள் அப்படின்னு ஒரு குளிர்காயிற மத ரீதியாக பிளவுபடுத்துகிறாங்க இந்த நாட்டை, அதில் குளிர்காய முடியாதுன்ற பயத்தினால அதை எடுக்க மாட்டுறாங்க அவங்க. ஆனால் இதே மோடி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம்னு சொன்னார். எப்போ சொன்னாருன்னா 2018 இதே மோடி சொன்னார் சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் எடுப்போம்னு சொல்லிட்டு. ஆனால் 19க்கு அப்புறம் அவர் தன்னோட நிலைப்பாடை மாற்றிக்கிட்டு ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா அவர் செயல்படுத்தப்படுத்துகிறார். நான் என்ன கேட்குறேன்னா இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் சொன்னார்னு ஒரு கேள்வி கேட்டிங்கல்ல, இன்றைக்கி ஒன்றியத்தில் இருக்கிற அமைச்சகங்களில் ஓபிசி எத்தனை பேர் இருக்காங்க, ஃபார்வர்ட் கமிட்டி எத்தனை பேர் இருக்காங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல அன்புமணி ராமதாஸ் பேசுகிறாரா? 90 செயலாளர்களில் 3 பேர் மட்டும்தான் ஓபிசி, மீதி 87 பேர் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி. அப்போ அதை பற்றி ஏன் எங்கேயுமே அன்புமணி ராமதாஸுக்கோ ராமதாஸுக்கோ கண்ணு தெரியலையா? அப்போ ஓபிசி கொடுக்குற இடஒதுக்கீடை பற்றி அவங்க பேச எங்கேயுமே தயாராக இல்லை, ஒன்றிய அரசு கொடுக்குற இடஒதுக்கீடை பற்றி. அப்போ நீங்கள் எங்கே போய் பேசணுமோ அங்கே பேசுறது நல்லா புரிஞ்சிங்களா? உங்களுடைய கூட்டாளி அவங்க தோளில் தான் நீங்கள் 2 பேரும் நிற்கிறீங்க. இன்றைக்கி தேர்தலை சந்திச்சிருக்கீங்க, அவங்க தலைமை தான் நீங்கள் இனிமேல் தேர்தலை சந்திக்க போகிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதிகாரமும் அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ அதிகாரம் எங்கே இருக்குதோ அங்கே பேசாமல் எங்கள் மேலே திசை திருப்பணுன்ற நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் இந்த மக்கள் மத்தியில் உங்களுடைய சுயரூபம் வெளியில் தெரிய காலகட்டங்கள் வந்ததுனால பிரச்சனைகள் திசை திருப்பப்படுது. ஸோ இன்றைக்கி நீங்கள் மக்களுக்காக இங்கே கட்சி நடத்தலை, சமூக நீதி மக்களுக்காக நடத்தலை, உங்களுடைய தனிப்பட்ட மக்களுக்காக நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்களே தவிர பொதுமக்களுக்காக நீங்கள் நடத்தலை. நீதிபதி நாகரத்னா அவங்க சொல்கிறாங்க ஒரு நிகழ்ச்சியில் பேசும்பொழுது, ஆளுநர்கள் செயல்படாத விஷயங்களை செய்கிறாங்க, செயல்படக்கூடிய இடத்துல செயலற்றவர்களாக இருக்கிறாங்க. அதாவது உச்சநீதிமன்ற நீதிபதி எவ்வளோ முன்னோக்கி சிந்திச்சு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்கன்னா, ஆளுநருக்கு எதிரான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் கிடக்கும் பொழுது கவலையாக இருக்குங்கிறாங்க. ஆமாம், நிச்சயமாக தான் சார். அதாவது
பல இடத்துல உச்சநீதிமன்ற தீர்ப்பும் சரி, இந்திய அரசியலமைப்பு சட்டமும் சரி, ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறாங்க. என்னென்னா, மாநில அமைச்சரவைக்கு தான் முழு அதிகாரம் உண்டு. மாநில அமைச்சரவை என்ன முடிவு பண்ணுதோ அதை கேட்க வேண்டிய ஒரு போஸ்ட்மேன் தான் ஆளுநர் அவர்கள். அதை அவருக்கு உடன்பாடே இல்லைனாலும் ஒரு தடவை அவர் திரும்ப அனுப்பலாம். 2வது தடவை அவருக்கு வேறு வழியே கிடையாது. சட்டத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை அவர் குடியரசுத் தலைவருக்கு தான் அதை அனுப்பணும். குடியரசுத் தலைவர் தான் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணணும். ஆனால் இன்றைக்கி ஆளுநர்கள் எப்படி இருக்காங்கன்னா, பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பிஜேபியோட மாநில தலைவர்கள் மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுடைய ஒவ்வொரு பேச்சு எப்படின்னா, எல்லா மாநில ஆளுநர்களும், தமிழ்நாடுடைய RN ரவியாக இருக்கட்டும், இல்லைன்னா பன்வாரிலால் புரோஹித்தாக இருக்கட்டும், இல்லை எல்லோரும் எப்படி செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் மோடிக்கிட்டேருந்து ஏதாவது ஒரு பிரதிபலன் வருமா அப்படின்ற எண்ணத்திலே செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது, மாநில அமைச்சரவை என்ன சொல்லுதோ அதை செய்கிறத விட்டுட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துலையும் தனிப்பட்ட கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது டெல்லி ஆளுநராக இருந்தாலும் சரி, பஞ்சாப் ஆளுநராக இருந்தாலும் சரி, மேற்கு வங்க ஆளுநராக இருந்தாலும் சரி, இல்லை கேரளா ஆளுநராக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே எப்படின்னா ஒவ்வொருத்தரும் பிஜேபி விசுவாசமாக இருக்காங்களே தவிர அரசியலமைப்பு சட்டத்துக்கு விசுவாசமாக இல்லை. ஸோ மாநில அரசாங்கம் கொடுக்குற வருமானத்தில், வரியில், சம்பளத்தில் எல்லாத்தையும் செலவு பண்ணிவிட்டு அந்த மாநில மக்களுக்கு உண்மையாக இல்லாமல் தன்னுடைய எஜமானர்களுக்கு மட்டுமே அவங்க உண்மையாக இருக்கிறதுனால அவங்கள இந்த மாதிரி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கண்டிக்கிறாங்க. பல வழக்கில், இன்றைக்கி இது பொதுவெளியில் இருந்துன்னு இல்லை, வழக்கிலேயே கண்டிச்சிருக்காங்க உச்சநீதிமன்றம். அப்படி உச்சநீதிமன்றம் கண்டித்த எந்த ஆளுநருமே மாறுற மாதிரி இல்லைன்னா நிச்சயமாக காலம் நிச்சயமாக மாற்றும். இவங்கெல்லாம் பெரிய விஷயங்கள் கிடையாது. காலம் இவங்களை 2 பேரையும் எல்லாரையும் தூக்கி வீட்டுக்கு அனுப்பப்படும்ன்றதை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை. பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.